ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் படிக்கிற ஆதித்ய ஹிருதயம் என்னும் சூரியனுடைய ஒரு மந்திரம். இதை படித்தா இவ்வளவு நன்மைகள்ங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ நான் என்ன அந்த ஸ்லோகம் சொல்கிறேங்கிறத நீங்கள் பாருங்கள். போரினில் களைப்பினாலே சோர்வினில் ஸ்ரீராமனே, நேரிலே ராவணன் வந்தான் போரினை ராவணன் நின்றான் போரினை தொடர் செய்யவே, தேவர்கள் சூழ்ந்திட அங்கே போரினை காண வந்த மாமுனி அகத்தியர் அவரும் ராமனின் அருகில் உரைத்தார். ராமா ராமா மகாவீரா, கேளாய் சொல்வேன் ரகசியம், போரினில் பகையை வென்று சேர்ந்திடும் வெற்றி நிச்சயம். ஆதித்ய ஹிருதயம் என்னும் பகையளிக்கும் மந்திரம் ஓதினால் இதை தினந்தோறும் ஒப்பிலா வெற்றியை தரும். மாறாத மங்களம் தருவான், தீராபாவம் தீர்த்திடுவான், சோகம் தீர்க்கும் சூரிய தேவன் ஆயுளையும் வளர்த்திடுவான். தேவாசுரர் பணிதேற்றும் சமத்துவ நாயகன், பணிதேற்றும் தேவன் சமத்துவ நாயகன், பேரொளியாய் கிரணம் கொண்டு பாராளும் பாஸ்கரன், தேவர்கள் ஆற்றல் தன்னை காத்திடும் தேஸ்வரன், தேவாசுரர் குலந்தன்னை காத்திடும் ஒளிக்கீற்றவன், ஈசன் விஷ்ணு பிரம்மா கந்தன் பிரஜாபதி குருவும் அவன், காலன் இந்திரன் வர்ணதேவன் சோமன் தனநாயகன், வசுசாத்திய மனுக்கெல்லாம் அவனே ஆதியானவன், வீசும் காற்றும் தீயும் அவனே பருவங்கள் செய்கின்றவன், ஆற்றலை அருளும் கிரணன் அதிதி மைந்தன் முதற்கோளன், கீற்றென பொன்னொளி வீசி தாளை பொழுதை தருகின்றவன், பரியேழும் பருதியின் ஒளியாய் விரியும் பல செங்கிரணமாய் புற அக இருளை நீக்கும் பறவையாய் ஒளியானவன், குளிரை கருவில் எரியச் செய்து ஒளியாய் விண்ணில் அளிப்பவன், ஒளியாய் விண்ணில் அளிப்பவன், அதிதி மைந்தன் ஒழிக்கும் சங்கு அதிலே விழிப்பழைப்பவன், இருளை நீக்கும் இருளை மறைக்கும் வானநாதன், மறைமூன்றின் சாதகன், மலை தாண்டி பிறையும் வேகன், மலை தாண்டி பிறையும் வேகன், மலை தருவோன் நீர் சிரேகிதன், ஒளிவட்ட செந்நிறத்தோன் அதனுள் யாவும் ஏறிப்பவன், கவியாவோன் சதத்திற்கெல்லாம் விழிப்பினை தருகின்றவன், நட்சத்திரம் கோள்களுக்கெல்லாம் அவனே தலைநாயகன், உச்ச ஆற்றல் மிகுந்தொழிர்வோன், பன்னிரு ஆத்மனாவனவன், கிழக்கு மலையில் எழுபவா போற்றி, மேற்கிளை மறைபவா போற்றி, நாளின் நாயகா போற்றி, கூலின் கோவே போற்றி, ஆயிரம் கிரணோன் போற்றி, ஆதித்ய தேவனே போற்றி போற்றி, செந்நிற மங்களோன் போற்றி, வென்றிடும் தேவனை போற்றி, வீரிய உக்ரனை போற்றி, வண்ணமய தேகனே போற்றி, மலர்ந்திட செய்பவாய் போற்றி, மார்த்தாண்டனே போற்றி போற்றி, மும்மூர்த்தியின் தேவா மெளிர்கின்ற ஆதித்யனே, ரௌத்திரமாய் உருவம் கொண்டு ஒளிர்வவா போற்றி போற்றி, அஞ்ஞானம் பகையெல்லாம் அழித்திடும் அருளை போற்றி, செய் நன்றி கொன்றார் அளிக்கும் தெய்வீக ஒளியை போற்றி, செயல்களுக்கெல்லாம் ஆற்றலாகும் தங்கத்தீ போல் ஆனவன், இருளை நீக்கும் அழகு ஒளியோன், உலகின் சாட்சியானவன், ஆக்குவோன் அழிப்போன் அவனே, அகிலத்து உயிர்களையெல்லாம் நீரினை ஒளியால் உண்டு மாரியாய் பொழிகின்றவன், உயிர்களெல்லாம் உறங்கும் போது உறங்காது விழித்திருப்பவன், அக்னிஹோத்திரர் அவர் நாடும் அரும்பலம் தானானவன், வேத நெறிகள் வடிவுமாகி அதன் பலம் என்றானவன், யாதொரு செயற்கும் புவியில் அவனே ஆற்றலாகின்றான், அச்சம் துன்பம் வரும்போதிலும் பேரிடர்கள் வரும்போதிலும் நிச்சயம் கைவிடமாட்டான் தன்பதம் துதிப்போர்களை, ஆதித்ய இதயம் இதனை மும்முறை ஓதினால் ஒரு மனதாக வெற்றிகள் வசமாகுமே, வென்றிடுவாய் விரைவில் நீ ராவணனை ஸ்ரீராமனே என்றுரைத்த அகத்தியரும் வந்தவழி திரும்பினார், சூரியன் தோத்திரம் கேட்டு வீரியமுற்றான் ஸ்ரீராமனே, கருணை உள்ளம் கொண்டவன் தன் கவலைகளை கலந்திட்டான், கதிரவன் துதியை பாடி மகிழ்ந்தான் ஸ்ரீராமனே, மும்முறை நீரை பருக்கி தெம்புடன் வில்லேந்தினான், போர் செய்ய ராவணன் எதிரில் வருவதை கண்ணூற்றவன் வீரமாய் நிமிர்ந்தே நின்றான், ராவணன் வதம் செய்யவே, ராமன் முகங்கண்டு பகழவன் உளம் குளிரவே, ராவணன் முடிவை காணும் நேரம் வந்ததென்றான். அழகான ஒரு சோஸ்திரமுங்க இது ஸ்லோகம். இது படிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது தமிழில் சொல்லியிருக்கோம். இது தமிழில் நான் படித்தேன், அதையே தான் உங்களுக்கும் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் டெய்லி சொல்கிறது. நீங்கள் இதை கேட்டாலும் சரி, இல்லை சண்டேஸில் மாத்திரம் முடியும் அப்படின்னு சொன்னால் சண்டேஸில் மாத்திரம் சொன்னால் மாத்திரம் அந்த 6 to 7 சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலன்கள், எதிரி தொல்லையா பிரச்சனையா வீட்டில் வேறு ஏதாச்சும் பகை எந்த பிரச்சனைகளை இருந்தாலும் சூரியனுடைய பரிபூர்ண அருளால் எல்லாமே வெற்றியாகும். சூரியனை கும்பிட்டுட்டு போனாமல் எல்லா காரியங்களுமே சக்ஸஸ் ஆகும். அதனால் நம்ம இந்த ஸ்லோகத்தை நம்ம கேட்டோ இல்லை படித்தோ சொன்னோம்னா நம்மளுடைய எல்லா காரியங்களும் எது நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சூரிய பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். இது உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே இதை சொல்லலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.